நிறைவாக 2025ஆம் ஆண்டு மீனராசிக்கு உண்டான பலன், 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீனராசி எப்படி இருக்கா? நிறைவாக இந்த ராசியை நம்ம இப்போ பார்க்குறோம். மீனராசி கொஞ்சம் நான் இதில் தயக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ராசி தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சனி வர்றாரு. 2025 ஏப்ரலில் சனி வர்றாரு. 25ஆம் ஆண்டு ராசி பலன் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் பலன் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். முதல்ல சொன்ன போனால் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அந்த பாதிப்பு, மீனராசியில் பிறந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வயசு 7 வயசு 1 வயசு 2 வயசு, அவங்களுக்கெல்லாம் கடுமையான நோய் தாக்கம் ஏற்படும். நோய் தாக்கம் ஏற்பட்டு குடும்பத்தில் தகப்பனாருக்கு வேலை இழப்பு ஏற்படும். தாய் தகப்பன் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஒன்றாக இருந்தாலும் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அமைப்பு ஏற்படும். எல்லாமே இப்போ எதை நாங்கள் சம்பாரிச்சாது கஞ்சியாவது குடிச்சிக்கிட்டு அது இல்லாத பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் கலக்கம் அங்கே கூடும். சுபகாரியத்துக்கு பேச்சுவார்த்தை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே தொடங்கியிருந்தீங்க, 6 மாதத்துக்கு முன்னே என் பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைங்க தான் இங்கே கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம், அதே மாப்பிள்ளை தான் எங்களுக்கு பிடிக்குது, அதை விட்டால் வேறு எங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது நடக்காது. காரணம் என்ன? நடக்காததுக்கு தசாபுத்தியும் ஒரு காரணம், 7 சனியும் ஒரு காரணம். ரெண்டாவது, எப்பயுமே ராசியை இருள் நெருங்கும்போது அங்கே புத்தி கட்டு போயிடுதுங்கிறது தானே உண்மை. ராசியை இருள் நெருங்குது. ராசிங்கிறது ஒரு ஒளி தானே. சந்திரன் நிலாவை சனி நெருங்கும்போது அந்த நிலாவை மறைக்குது, ஒளியை மறைச்சிடுது. ஒளி மறைச்சிட்டா இருள் நெருங்கும்போது வாழ்க்கை இருட்டாயிடும்ல. ஒளிங்கிறது என்ன? பூரா நல்ல காரியம். கல்யாணம் நடத்துறது ஒளி, வேலை கிடைக்கிறது ஒளி, வருமானத்தை ஏற்படுத்துறது ஒளி. அத்தனை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? வருமானம் நின்று போச்சு, வேலை நின்று போச்சு, சம்பாதம் நின்று போச்சு, இத்தனை நின்று போச்சுன்னா எப்படி நடக்கும்? உனக்கு கல்யாணங்கிறது நல்ல காரியம் தான், எப்படி உனக்கு பணம் இருந்தால் தான் நடக்கும். அப்போ பணத்தை இல்லாமல் பண்ணுறவர் தானே அவருடைய சனியினுடைய வேலை. வறுமையை கொடுக்குற சனி துக்கத்தையும் வறுமையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் கொடுக்குற ஒரு சனி. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் இவ்வளோ விஷயங்கள் அங்கே அப்படி கொண்டு வரேன். அசிங்கம், அவமானம், கேவலம், துன்பம், துயரம், துக்கம். எப்போ ஜென்ம சனி வருதோ உங்களுக்கு செலவுக்கு காசெல்லாம் பண்ணும். அந்த நேரத்தில் தான் நெருங்கிய உறவினர்கள், அதாவது இந்த துக்க செய்தியெல்லாம் வரும். நமக்கே கஞ்சி குடிக்கிறதுக்கே காசை காணும், இதில் துக்க செலவு எங்கேருந்து பண்ணுறது? துக்க செலவுன்னா என்ன? இறந்து போயிட்டாங்கன்னா கோடி போடணும், ஜெயில போடணும், மொய் வைக்கணும், இதுக்கெல்லாம் செலவுக்கு எங்கே காசு போகிறது? ஒவ்வொரு இடத்துலலாம் சொந்த பந்தத்தில் இறக்கும்போது 5000 10,000 20,000 வரைக்கும் செலவெல்லாம் வரும். சில இடத்துல 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட செலவெல்லாம் உண்டு. அத்தனை சீர் செய்ய வேண்டியிருக்கும். இங்கே நீ பெரிய கஷ்டத்தில் இருப்பேன். உன் தொழிலே சுத்தமாக முடங்கி போச்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணவர். கடைசியில் பாதிக்கு பாதி விலையில் நிலத்தை விற்று கடன் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கே உண்டாச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவ்வளோ தூரம் அவருடைய தொழில் முடங்குச்சு. பெரிய கான்ட்ராக்டர் தான் இருந்தார். கான்ட்ராக்டர்லேருந்து நமக்கு பில்லு சேங்ஷன் ஆகலை, கொடுத்த டெபாசிட் திரும்பி வரல. அப்போ இதெல்லாம் யார் செய்கிறாரு? சனி தான் செய்கிறாரு. தடைகளை உடைக்கவே முடியாது. அவர் கொடுக்குற தடை தான், பிரேக் தான். அப்போ அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து நாம் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் யோசிக்க வச்சு, ஜென்மத்தில் உள்ள சனி வரும்போது வறுமையை உண்டு பண்ணி அவனை குடிகாரன் ஆக்கி, அவனை கேவலப்படுத்தி, அவனை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, எனக்கு ஒன்றுமே செய்யலாம் நிறைய பேர் கேட்பீங்க. பௌர்ணமி யோகம், திசாபுத்தி அமைப்பு, லக்னாதிபதி வலுவில் இருக்கிறவங்களும் ஒன்றும் சமாளிக்கிறீங்க. அப்பயும் ஒன்றும் செய்யலான்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்றுமே செய்யலான்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது. சமாளிக்கிறீங்க, மன உளைச்சல் இருக்கிறீங்க, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் தெரியாமல் காட்டிக்காமல் இருப்பீங்க. அந்தளவுக்கு வெளியில் தெரியாமல் அந்த லைஃப் ஓடும். சில பேருக்கு பங்கப்படுத்தி ஊரே கேளு நாடே கேளுன்னு கடங்காரன் வீட்டில் அடிப்பான். அப்போ தான் நீ அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், கேவலப்படுறேங்கிறோம். இது தசாபுத்தி அமைப்பில் உங்களுக்கு கூடுதலாக வந்துடும். ஒருத்தனுக்கு பாதிப்பு வெளியே தெரியும் என்னால் தசாபுத்தி அமைப்பு. ஒருத்தன் பாதிப்பு வெளியே தெரியாத உள்ளுக்குள்ளேயே குமர்றான், அதுவும் தசாபுத்தி அமைப்பு தான். அவன் தாங்கிறான், இவன் தாங்கலை. அதுதான் இங்கே வித்தியாசம். ஆக 7 சனி அதனுடைய வேலை செய்யும். நீ தாங்கிட்டு இருக்கிற அசிங்கம் அவமானத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சு தாங்கிட்டு இருக்கிற. சில பேர் தாங்க முடியல. ஆக எந்த வகையிலையுமே துன்பத்தை தாங்கக்கூடியவனுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டும்தான், ராசி அதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமா அவன் தாங்குறான். நான் அடித்தேன் நீ தாங்குறேன்னா உன் உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்குவேன், இல்லைன்னா நீ தாங்க மாட்டேன். ஆக ஜென்மச்சனியில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பூரட்டாதியில் அங்கே உள்ள நுழையிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
அப்புறம் உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதி. 3 நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறவங்க, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. மொத்தமாக 2025 முதல்ல பூரட்டாதி தான். பூரட்டாதிக்காரனுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாமே கேட்டுருக்கோம். 2026 தான் உத்திரட்டாதிக்கு டச் பண்ணுவார் அவர். அந்த உத்திரட்டாதிக்கு டச் பண்ணும்போது உத்திரட்டாதிக்காரன்லாம் கண்டிப்பாக பாதிப்பு. தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அழுவுற அமைப்பு ஏற்படும். வேலையை விட்டுருவீங்க, கடன் அதிகமாக சுமத்துக்குவீங்க. புதுசாக தொழில் தொடங்காதீங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. எந்த வேலைக்காகவும் பணம் கட்டாதீங்க தயவு செஞ்சு. என் பையனுக்கு இதை வேலை போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்கிறான், 15 லட்சம் 20 லட்சம் கேட்குறான் அப்படின்ட்டு ஆசையை தூண்டுபவர். ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கார், மெயினாக அதை யோசிக்கணும். அந்த இடத்துல ராகு இருந்தாவே பேராசையை தூண்டுவார். போக வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லுவார். போகம்னு என்ன? வாழ்க்கையில் ஒரு வேலை கிடச்சிச்சின்னா போகம் தானே, அனுபவிக்க. வேலை வந்துட்டால் நம்ம 50 பவுனில் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா பாரு என்ன பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேகத்தையும் கோபத்தையும் சிந்தனையை கெடுத்து வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி, ஆசையை உண்டு பண்ணி பணத்தை போய் 20 லட்சம் கழிப்புவேன். பணமும் வராது, வேலையும் வராது. அதை தூண்டி விடுறவரே ராகுவும் சனி தான். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னு நான் சொல்கிறதுக்கு தான் காரணம். மீனராசிக்காரன் யார் இந்த 12 ராசியில் யார் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ மீனராசிக்காரன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் மீனராசிக்கு அவ்வளோ அர்த்தம் திருத்தமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். யாருமே படிக்கிறவங்க கூட படிக்க முடியாது. எல்லா வறுமையும் கொடுத்துருவார். ஜென்மத்தில் சனி நுழையும் போது எல்லா வறுமையும் கொடுத்துருவார், எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துருவார், எல்லா துன்பத்தையும் கொடுத்துருவார், துயரத்தையும் கொடுத்துருவார். அக்கம் பக்கம் உறவுகள், சண்டை சச்சரவுகள் அத்தனையும் ஏற்படுத்தும். நிறைய விஷயங்கள் நீங்கள் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத அமைப்பு தான் ஏற்படுத்தும். யார்கிட்ட பார்த்தாலும் கெட்ட பேர், யாரை பார்த்தாலும் அவனை நல்லவனே சொல்ல மாட்டான், அந்தளவுக்கு பேரை கெடுத்துக்குவீங்கிறது அங்கே உண்மை. ஆக ஜென்மச்சனி காலகட்டங்கள் 80% பேருக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறது அங்கே உண்மை. பாக்கி 20 இல்லைன்னா 10% பேருக்கு தான் இது பொருந்தாது. கொஞ்சம் கச்சிதமான நிலைமையில் கொஞ்சம் சீரான நிலையில் வெளியே வருவீங்க, விடுபட்டு வெளியே வருவீங்கிறது தான் இங்கே உண்மை. ஆக மீனராசிக்காரர்கள் வயதுக்கு தந்தாற்போல் 60 வயதை கடந்தவர்களாக இருந்தால் நோயை கொடுத்து, மருத்துவ செலவு கொடுத்து, அதுக்குண்டான கடனை கொடுத்து, அதுக்குண்டான செலவு பண்ணி, செலவே பண்ண முடியாத வாழ்க்கையில் துக்கத்தை சந்திக்கிற அமைப்பு ஏற்படுத்திடும். சில பேர் குடும்பத்தில் தாய் தகப்பன் இழப்பு நேரிடும். சில பேர் குடும்பத்தில் புத்திர சோகம் ஏற்படும். புத்திர சோகம்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு கண்டம். சில பேர்களுக்கு தாய் தகப்பனாருக்கு அந்த கஷ்டத்தை அது வாழ்ந்து முடிந்தவர்கள் கூட அது துக்கமாக கூட நம்ம இதை யோசிக்கலாம். தாய் தகப்பனுக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கும் கண்டத்துக்கும், வயதாகி இறப்பவர்களுடைய கஷ்டத்துக்கும், இளம் வயது இளைஞர்கள் குழந்தைகள் இறப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தன் கண் முன்னாடியே வாகன விபத்து ஏற்படுது, வாகன விபத்தால் மரணம் அடைகிறான், தன் கண் முன்னாடியே குழந்தைகள் இறக்கிறதுனா அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஆக அந்த மாதிரி கொடுமையான சில துக்கங்கள் இல்லாமல் நடப்படக்கூடிய ஒரு 2025 அப்படின்னு நாம் இதில் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நாம் இது பொதுவான பொது பலன் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு மீனராசிக்காரர்கள் எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில், ஜாதகத்தின் பேசிக், அதாவது தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த சம்பவங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தி உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது மட்டுமே நான் சொன்னது அத்தனையும் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு மீனராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்க ஜாதகத்தை ஒரு முறையாக ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு நல்ல ஜோதிடம் நேரம் கெடும்போது, திசை கெடும்போது ஜோசியரே நல்லதாக கிடைக்க மாட்டாங்கிற ஒரு விதியும் இருக்குது. அதனால் நீங்கள் சனிப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஜோசியரை அணுகி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை, பின்னாடி என்ன நடக்கப் போகிறது அது சொல்லக்கூடிய ஒரு தரமான ஜோசியராக இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள கேட்டு அவங்களுடைய அட்வைஸ் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வசப்படுத்திக்கிங்க, வளப்படுத்திக்கிங்க, வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதில் அவரும் கடவுள் அல்ல, நானும் கடவுள் அல்ல, நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். எங்களையும் சில விஷயங்கள் தூண்டுதல் பண்ணி தடங்களை ஏற்படுத்தி எங்களையும் சில விஷயங்கள் மறக்கடிச்சிடும். அதனால் உங்களுக்கு விழிப்புணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து நீங்கள் வைக்க. இவனையும் எடுத்து வைக்கணுன்னா என்ன, சில பேர்கிட்ட பணம் இருக்கான், அது ஒன்றுமே தெரியாமல் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொட்டிடுவாங்க. பணத்தை மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்க. அதையும் மீறி வருதுன்னா நோய் தான் வரும் உனக்கு. ஆனால் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலைன்னா கண்டிப்பாக எல்லா பணமும் கையை விட்டு போயிடும். சொத்து இருக்குது நமக்கு, ரைட்டு, இது விற்று கூட கட்டிக்கலாம்னு நீ நினைப்பேன்.
அந்த சொத்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்ருவோம். அப்பேற்பட்ட தொழிலில் பிஸ்னஸில் கொண்டு போய் அவனை லாக் பண்ணி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஆக இவ்வளோ விஷயங்கள் வந்து மீனராசிக்காரனுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே உனக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அங்கே உண்மை. ஆக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு பொருளை இழந்துட்டால் திரும்ப வாங்க முடியாது, பணத்தை இழந்துட்டால் திரும்ப வாங்க முடியாது, கௌரவத்தை இழந்துட்டால் திரும்ப வாங்க முடியாது. இத்தனை இழப்புகளும் சந்திக்கக்கூடிய இந்த ஆண்டு 2025 இருக்குது. அந்த 2025 ஒரு 10% பேருக்கு தான் நான் சொல்லக்கூடியது பொருந்தாது. பாக்கி 80% பேருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக பொருந்தும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த 2025 ஆண்டு இருக்க வேண்டும் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். நன்றி, வணக்கம்.